புரட்டாசி 4வது சனிக்கிழமையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், வணக்கம். கள விவரங்கள் சரவணன். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வாட விடுமுறை மற்றும் புரட்டாசி மாதம் 4வது சனிக்கிழமையான இன்று நேற்று முதல் பக்தர்கள் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. இதனால் 4 கிலோமீட்டர் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதில் டோக்கன்கள் பெறாத, அதாவது கீழ் திருப்பதியில் வழங்கப்படும் இலவச டோக்கன் பெறாத பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் டோக்கன் பெற்ற பக்தர்கள் 5 முதல் 7 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்திற்காக முன்பதிவு செய்து கொண்ட பக்தர்கள் 3 முதல் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். நேற்று ஒரே நாளில் 74,468 பேர் சுவாமி தரிசனம் செய்த நிலையில் 3,39,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது.